الصلاة خير من النوم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், குர்ஆனில் மூன்றில் ஒன்றை உங்களால் ஓதுவதற்கு முடியுமா? சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதுவது எவ்வளவு கஷ்டம். நபி அவர்கள் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த சூராவை ஓதுங்கள், குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதிய நன்மை கிடைக்கும். அந்த சூறாவை நீ அன்பு வைக்கிறியா, அதே ஒன்னு சொர்க்கம் நுழைவிச்சு. இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் 10 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுவாரோ, 10 தடவை, அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி விடுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கூடுதலாக ஓதினால் 20 தடவை ஓதினால், 30 தடவை ஓதினால், 40 தடவை ஓதினால்? அல்லாஹ் விசாலமானவன், 40 தடவை ஓதினால் 4 கட்டிடம் கட்டுவான் சொர்க்கத்திலே உங்களுக்கு. எவ்வளவு சிறப்பு நிறைந்த சூரா இது. ஒரு சஹாபி சொல்கிறார், 20 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நான் கண்காணித்தேன். மக்ரிபுடைய பின் சுன்னத்திலும் சுபஹுடைய முன் சுன்னத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதினார்கள். மக்ரிபுக்கு பிறகு இருக்கிறதே சுன்னத் 2 ரக்காத். இதில் முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். சுபஹுடைய முன் சுன்னத் இருக்கிறதே, முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். எண்ணிமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் காபாவுக்கு சென்றால் தவாஃப் செய்கிறீர்கள், தவாஃபை முடித்து விட்டு 2 ரக்காத் தொழுவீர்கள், அதிலும் நீங்கள் இரண்டாவது ரக்காத்தில் ஓத வேண்டிய சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ர் தொழுகையில் கடைசி ரக்காத்தில் ஓதக்கூடிய சூரா எது? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வித்ர் தொழுகையில் கடைசி ரக்காத்தில் ஓதக்கூடிய சூரா சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். சகோதரர்களே, தூங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதாமல் தூங்க மாட்டார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியாக இருந்த பொழுது இந்த குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதித்தான் உடம்புகளில் தடாவுவார்கள். இந்த 10 சிறப்பும் இருக்கிறது குல் ஹுவல்லாஹு அஹதுக்கு. குர்ஆனில் 3 ஒரு பகுதி, ரஹ்மானுடைய சிஃபத் 2வது, 3வது உங்களை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கும் குல் ஹுவல்லாஹு அஹத், 4வது 10 தடவை ஓதினால் ஒரு கட்டிடம் சொர்க்கத்தில் கட்டப்படும், 5வது மக்ரிபுடைய பின் சுன்னத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், 6வது சுபஹுடைய முன் சுன்னத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், தவாஃபுடைய தொழுகையில் குல் ஹுவல்லாஹு அஹத், வித்ர் தொழுகையில் குல் ஹுவல்லாஹு அஹத். சகோதரர்களே, தொழுகைக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத், தூங்கும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை விரும்பினார்கள். ஏன்? இதில் அல்லாஹுடைய 5 சிஃபத் இருக்கிறது. நாங்க ஒவ்வொருத்தரும் பேசவர், ஒரு வாரமாவது பேசவர். யாருக்கெல்லாம் இந்த செய்தி காது கெட்டுகிறதோ ஒரு 10 பேருக்கு பேசுங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் பத்தி பேசுங்க. முஸ்லிம்களுக்கு பேசுங்க சிறப்பை, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பேசுங்கள் அல்லாஹ் என்பவன் யார். இது ஜமியத் உலமா மட்டுமல்ல பேசுறது, உலமாக்கள் மாத்திரமல்ல பேசுறது. நாங்க பேசாம விட்டதால தானே இன்று அல்லாஹ் என்றா யாரு என்பதை இன்று மாற்று மத சகோதரர்கள் எப்படி பேசுறாங்க.